பெரியவர்களே, பெருமாளே 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 என்று முடிப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் சொன்னார்கள். சிவபெருமான் உண்டு, பெருமாளுக்கு மட்டும் அந்த பேர் கிடையாது. இயேசு பெருமான் உண்டு. ஆகவே இந்த பெருமான் என்று சொல்லும் பொழுது அவன் இறந்ததற்கு பிறகு எவன் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் பூரா பெருமான் தான். பெருமான் என்று சொன்னால் மாயையை ஆண்டவன் என்று பொருள், மாயையில் மாளாதவன் என்று பொருள், மாயையை ஆள்பவன் என்று பொருள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆண்டாள் நாச்சு. ஆகவே இந்த மகாவிஷ்ணுவை பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவான்னு கேட்டால் அது ஒரு மாயவன். மாயை என்று சொல்லும் பொழுது அது பொய் என்று சொல்லிட முடியாது. மாயை என்று சொல்லும் பொழுது நீ செய்த நல்லது பொல்லதுக்கு ஏற்ப இந்த வஞ்சனை அமையும் என்பது பொருள். பெருமாளுடைய அவதாரத்தின் ரகசியமே என்ன? 10 அவதாரத்தை எடுத்துக்கிறீங்க. 10 அவதாரத்தில் என்னைக்காவது அவருக்காக அவர் பிறந்தாருன்னு சொன்னா அவர் எங்கேயோ தப்பு பண்ணிருப்பார், அதனாலதான் இங்க அவரே வராது. எங்க மகாவிஷ்ணுவே இப்ப ராமஜனன மூல காரணம்னு படிச்சு பாருங்க. ஏயா நீ ராமாவதாரம் எடுத்தேன்னு சொன்னா, நீ அங்கே மகாலட்சுமியோட சிவமரத்துல கிம்புருடரும் நாரதரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப நீ என்ன பண்ண? உன்னுடைய மாயினால என்ன பண்ண? அவன் இந்த பொண்ணு பாக்குறப்ப மட்டும் மூஞ்சி குரங்கு மாதிரியும் கரண்டி மாதிரியும் போறன்னு சொன்ன. இது இப்ப மகாவிஷ்ணுக்கு வேண்டிய வேலையா? அதனால என்ன பண்ணா, இந்த கிம்புருடரும் நாரதரும் கண்டுபிடிச்சாங்க, என்னடா அது நம்மளை பாக்குறப்ப மட்டும் இந்த அம்மா மூஞ்சியை சுழிச்சுட்டே போறா, என்ன விஷயம் இவங்க திருஷ்டியில கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சல இது நம்மால வேலை தான் சபிச்சு விட்டான். எப்படி சபிச்சா? நான் மனசார ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தா நீ அதை கூட கெடுத்து விட்டிய பாவி, நீ உன்னுடைய மனைவியை பிரிந்து வாழ வேண்டும் என்று சபித்து விட்டான். அந்த சாபம் போக்குவதற்காகத்தான் ராமா அவதாரமாக அதற்கு அப்புறமேல் சீதையை பிரிந்து கஷ்டப்பட்டது போக்குவரத்து இதெல்லாம். அப்பேற்பட்ட ராமன் கூட கடைசியில் என்ன தற்கொலை பண்ணி தானே செத்த. கண்ணனோர் கணைக்கும் ஆண்டான், கண்ணனோர் கணைக்கும் ஆண்டான், ராமனோ ஆற்றில் விழுந்தான். பாரதி நான் சொல்லல, பாரதியார் பாடல் இது. நான் சாகாதிருப்பேன், சத்தியம் சொன்னேன். அதுக்காக நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, கோபமற்று. அருணகிரியாரத்தான் சொல்லார், கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று, கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று. அது அருணகிரியார் ஸ்டைல சொல்றப்ப கொஞ்சம் அழுத்தத்தோடு சொன்னார். கோழை மனத்தை கெடுத்து வன்புல ஞான குடத்தை கெடுத்து நின் அடியார்கள் கூடும் இடத்திலிருந்து அருள் செய்ய வேண்டும். கோழை மனத்தை கெடுத்துற. ஆகவே இந்த மாமாயையின் நேர்மையை யாவரும் அறிய ஒணாததை நீ குருவாக இருந்து பகருமாறு செய்தது முதல் நாள் ஒரு பயனுதுவோ. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னா, இந்த ஆன்மா பிரகிருதியில முதல்ல நுழைஞ்சிச்சு பாருங்க. எங்க இங்க வந்தா ஒரு நாளைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு 21,600 தடவை மூச்சு விடணுங்க. அப்பதான் இங்க இருக்க முடியும். இல்லைன்னா கிளாட்டுன்றானே, பைபாஸ்ங்கிறானே, பிளட் ஃப்ளோ ஆகலைங்கிறானே, இங்க ரஷ்யான பிளட், இங்க இந்த டிஷ்யூஸ் வீக்கா இருக்குதுங்கிறானே. ஆகவே இந்த உலகத்துல நீ உயிரோட இருக்க வேண்டும் என்றாலே இதை கூட ஐயா பாடார், ஓடும் சிறு உயிர் மீள. அருணகிரியார் ஓடும் சிறு உயிர் மீள 21,600 தடவை மூச்சு விட்டாதாமா நம்ம இங்கேயே இருக்க முடியும். ஒரு நாளைக்கு இந்த பிளட் ஒருத்தனுடைய பாடியில 5.25 லட்சம் மைல் ஓடி ஆகணும். 5.25 லட்சம் மைல் ஓடி ஆகணும்னு சொன்னாதான் இந்த உலகத்துல இருக்க முடியும். சொன்னா இது மாயதானே. இந்த மாயையை புரிய வைக்க வேணும் என்பதற்காகத்தான் இந்த சமயங்கள் அத்தனையுமே முயற்சி செய்தது என்று சொல்லி, அந்த மாயையில ஏன் மகாவிஷ்ணுவே அவதாரம் பண்றார் வர்றாருன்னு சொன்னா, நீ செய்த வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தருவதற்காக அவர் வருகின்றார். ஆகவே நல்லது செஞ்சால் நல்லதுடைய விளைவுகள் வரும். எந்த இயக்கமே அழுக்கில்லாத இயக்கங்களே எதுவும் கிடையாது. எந்த வேலை செஞ்சோம்னாலும் ஒரு அழுக்கு ரெசிடியூஸ் வருது இல்ல, ரெசிடியூஸ் உண்டு இல்ல. அதுபோல நல்லதுக்காக செயல்பட்டாலும் அப்போ ஒரு அழுக்கு வரும். நீ கெட்டதுக்காக செய்தாலும் அப்போ ஒரு அழுக்கு வரும். நல்லதுக்காக செய்த அழுக்குகள் இருந்து சொன்னா அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் இயக்கத்தின் ஒழுக்கத்தில் நீ சேர்க்கலன்னு சொன்னா அந்த இதுவே பிறப்புக்கு தரப்பாகும் என்பதை சொல்லி, கடைசியாக சந்திர சூரியர்கள் இல்லாத திருநிலம் என்று சொல்லக்கூடிய பேரொளி நிலத்திற்கு இந்த ஜீவன் செல்ல வேண்டும் என்றால், சந்திர சூரியர்களுடைய ஒளி இல்லாமல் தானே ஒளிமயமாக இருக்கக்கூடிய பேரொளி நிலம் என்ற தெய்வ உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அருணகிரியாருடைய கருத்து. ஆகவே நமக்கும் பேரொளி நிலம் என்று சொல்லக்கூடிய தெய்வ உலகத்திற்கும் பாலமாக இருக்கக்கூடிய சூரியனை பற்றி அம்மா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களை
நான் முதலில் 25 வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஊரில் புலவர் கீரன் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார்கள். மகாபாரதத்தை பாமர மக்களும் புரியக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக அவர்கள் பேசி நடிப்பிசை புலவராக நடித்து காண்பித்து ஏழை மக்களும் புரியக்கூடிய அளவுக்கு மகாபாரதம் பேசியவர்கள் புலவர் கீரன் அவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லை. அந்த கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் என்ன, தொண்டு என்ன என்பதை, அந்த தொண்டுக்கு துணையாக நின்ற ஒரு ஜீவன். அவர்களை நான் சந்தித்த உடனேயே என்னுடைய நினைவுகள் அத்தனையும் 25 வருடங்களுக்கு பின்னாலே சென்று விட்டது. 25 அப்பொழுது நான் வக்கீலாக எங்கள் ஊரில் பிராக்டிஸ் பண்ண நேரம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தெளிந்த சிந்தையுடையவர்கள். வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா? ரெண்டுக்குமே பம்னு தான் முடியும். ரெண்டுமே பம். ஒண்ணு இன்பம் வந்து செஞ்சனால என்ன பண்றா, கண்ணீர் வருது. இப்ப வந்து நுழைஞ்ச உடனே இந்த குழந்தைகள்லாம் பண்றதை பார்த்து ஒரு வைப்ரேஷன்ல ஆன்மாவே குளிச்சு இருந்துச்சு. ஐயா, என் உயிர் சுகமடைவனு ஐயா பாடுவாரு. அந்த உயிர் சுகமடைஞ்சிச்சே, இது எங்க போவே? இந்த ஆன்மா இன்னைக்கு வந்து எத்தனை ஜென்மத்துக்கு வரக்கூடிய துன்பங்களை கூட இந்த ஜீவன் தாங்கும். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகள். ஏன்னா கண்ணீர் வரப்போ சந்தோஷத்திலையும் கண்ணீர் வரும், துக்கத்திலையும் கண்ணீர் வரும். அதுபோல இந்த பம் என்றால் அதிர்வுன்னு அர்த்தம். மனசு அதிரும் இல்லையா? இன்பத்திலையும் மனசு அதிரும், துன்பத்திலையும் மனசு அதிரும். மண் அதிர்ச்சின்னு சொன்னா அது பூகம்பம்ங்கிறோம். பூகம்பம்னா எர்த்குவேக். எங்க குவேக்காகுதுல்ல, குவேக்காச்சு. இங்க வந்து பேக்காச்சுன்னா போச்சு. இது வெந்து போச்சுன்னா நொந்து போயிடும். ஆக இது குவேக்காகுது. அந்த நேரத்தில் இந்த இன்ப அதிர்வுகள், அதே போல துன்ப அதிர்வுகளை. நான் இந்த திருப்புகழ் சங்கத்திற்கு, திருப்புகழ் அன்பர்களுக்கு புதிது அல்ல என்றாலும் இம்முறை தனியாக வந்த ஒரு செய்தியை நினைவூட்டினார்கள். ஆண்டவன் செயல். என்னுடைய சமயம் சௌர சமயம். இது கடைசி சமயம் என்று நினைத்துவிட வேண்டாம். முத்தாய்ப்பாக அமைந்த சமயம். குருஜி அவர்கள் என்னை அழைத்து தொலைபேசியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது, உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமே என்பதற்காக, திருப்புகழிலே நான் பெரிய ஸ்காலர் என்பதற்காக அல்ல, நீங்கள் ஒரு பெரிய கடல் என்றால் நான் ஒரு சிறு துளி, நீங்கள் ஒரு PhD என்றால் நான் ஒரு அரிச்சுவடி என்றாலும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறதே என்பதற்காக ஒத்துக்கொண்டேன். எனக்கு ஒரு சபலம். அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை பற்றி தானே அதிகமாக பாடியிருக்கின்றார். அந்த தலைப்பு எனக்கு எந்த தலைப்பு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஐவகை சமயத்திற்கும் பாடுவதற்கு ஆள் இருக்கிறது, நீங்கள் சௌரம் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டேன். ஆனால் திருப்புகழை ஒரு முறை புரட்டி பார்க்கின்ற பொழுது அதுவே முத்தாய்ப்பானது, அதுவே முதலானது, அதுவே முடிவானது, அதுவே ஆணித்தரமானது என்ற கருத்தை அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதுவரைக்கும் ஐவகை சமயத்தை பற்றி கேட்டீர்கள். நீங்கள் திருப்புகழை நன்றாக அலசி ஆராய்ந்து படித்து மனப்பாடம் செய்து இசையோடு பாடுகின்ற திறன் பெற்றவர்கள். ஆகவே நீங்கள் கலங்கியிருக்க மாட்டீர்கள். இப்பொழுது தெளிவடைய போகின்றீர்கள். ஏனென்றால் சூரிய பகவான் தான் எல்லாவற்றிற்கும் முதலானவன், வேதஸ்வரூபி. அவன்தான் முடிவானவன். அவன்தான் இந்த உலகம் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் அழிவதற்கும் காரணமானவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இந்த மின்சாரம் 5 நிமிஷம் இல்லைன்னா நாம என்ன பாடுபடுறோம்? சூரிய பகவான் ஓராண்டு காலம் ஸ்ட்ரைக் பண்றான்னு வைங்க, என்ன ஆகும் இந்த உலகம்? திருமாலை புகழ்ந்தோம், சிவனை புகழ்ந்தோம், அம்பாளை புகழ்ந்தோம். இன்னும் முருகப்பெருமானி அருணகிரிநாதர் பாடுவதற்காகவே பிறந்தவர். முருகப்பெருமானியும் புகழ்ந்தோம். என்றாலும் சூரிய பகவான் என்ற ஒருவர் இல்லை என்றால் இந்த உலகம், மும்மூர்த்திகள், அவர்களுடைய கடன்கள், செயல்கள், கிரியைகள், உலகத்து மக்கள், உயிர்கள், உயிரினங்கள், ஓரறிவு உயிர் வரைக்கும், சடங்கள் எல்லாம் உயிர் அற்றவை வரைக்கும் இருக்குமா என்பதை நினைத்து பாருங்கள். இந்த உலகம் வாழ்வதற்கு முதன்மையாக தோன்றியவன் சூரிய பகவான். அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு முதல் நாள் ஞாயிறுக்கு உரியது. ஞாயிறு என்றால் சூரியன், கிழமை உரியவன், ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரியவன். வேறு மொழியிலே இதைத்தான் சொல்கிறார்கள், ஆதிவாரம். ஏன்? அவன் ஆதி கடவுள், ஆகவே ஆதிவாரம். பாக்குறீங்களா? பிற மொழிகள்லயும் ஆதிவாரம் தானே. ஏன்? ஆதி கடவுள், ஆதிவாரம். இப்ப வேதங்கள் எல்லாம் யாரை புகழ்கிறது? சூரிய பகவானைத்தான். இந்த உலகத்துக்கு ஒளியை சேர்ப்பவன், இந்த உலகத்தை வாழ்விக்கின்றவன், இந்த உலகம் முன்னால் வளம் பெறுகிறது. பாரதியார் வரைக்கும்
சங்ககாலம் முதற்கொண்டு பாரதிதாசன் வரைக்கும் சூரியனை புகழாத கவிஞர்கள் இல்லை. ஆகவே அருணகிரிநாத பெருமான் எவ்வாறு புகழ்ந்தார் என்பதுதான் நமது தலைப்பு. ஏன்னா இதுவரைக்கும் யாரும் புகழாத நிலையில இளங்கோவடிகள் புகழ்ந்து விட்டார். இளங்கோவடிகள் எடுத்தவுடனேயே கடவுள் வாழ்த்தில் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் கடவுள் வாழ்த்தாக. இந்த நாசிகம் பேசுகிறவர்கள் கூட இளங்கோவடிகளை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வார்கள். திருவள்ளுவர் முதற்கொண்டு ஆதி பகவான் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான். ஏன் ஆதி பகவான் சூரிய பெருமான் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஆதி என்ற சொல்லே வந்து விட்டதே. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் விஞ்ஞான ரீதியாகவும் அவன் தானே முதல்வன். விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சூரிய பகவான் முதல்வன் எந்த விஞ்ஞானிகளும் மறுக்க முடியாது. சூரியன் வந்தான், சூரியன்ல இருந்து பூமி வந்தது, சந்திரன் வந்தது, அண்டங்கள் கோளங்கள் சராச்சரங்கள் உயிர்கள் வெயில் மழை எல்லாம் சுழல்வதற்கு காரணமானவன் சூரியன். சூரியனுடைய இயக்கம் இல்லை என்றால் இந்த உலகத்தின் இயக்கம் கிடையாது, அண்ட கோளங்களின் இயக்கம் கிடையாது என்று விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கின்றார்களே. எத்தனையோ ஆயிரம் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனுக்கு 6000 சென்டிகிரேட் உஷ்ணநிலை இருக்கிறது. எத்தனையோ கோடி மைல்கள் குறுக்கள உடையவன், எத்தனை கண்டுபிடிக்க முடியாத எண்ணற்கரியவன் இல்லையா? நாம வேதங்கள் புகழற மாதிரி விஞ்ஞானத்தில் இருக்கல நினைக்க முடியாதவன், எண்ண முடியாதவன், எல்லா இலக்கணங்களும் பொருந்தியவன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானே சௌரன் சொல்லுகிறது. அந்த சூரிய பகவான் தான் படைக்கும் பொழுது பிரம்மா, காக்கும் பொழுது திருமால், அழிக்கும் போது ருத்ரன். அவனுடைய அம்சமாக வந்த முருக பெருமானும் அந்த சூரிய பகவான் என்பதுதான் அருணகிரிநாதரின் கடைசி கொள்கை கருத்து. இங்க பேசிய 5 வகை சமயத்தாரும் எனது உயர்வு உனது உயர்வு என்று பேசினார்கள், கேட்டோம். என்றாலும் அருணகிரிநாத பெருமான் இல்ல சொன்னார்கள். இங்க ஐயா மங்களமடையார் அவர்கள் பேராசிரியர் முருகப்பெருமானுக்காக அருணகிரிநாதர் மாதிரியே உருகுகின்ற அடியார். ஆனால் அவரை கௌமாரத்தில் அடக்காதீர்கள். இங்கே பேசிய சைவ சமயத்தாரும் அவரை சைவத்துக்குள் அருணகிரிநாத பெருமானை அடக்காதீர்கள், வைணவத்துக்குள்ளும் அடக்காதீர்கள். முருகப்பெருமானை பாடுவதற்கென்று அருணகிரிநாதர் அவதாரம் செய்தவர் உண்மை. அப்படித்தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். உருகி உருகி முருகப்பெருமானை நினைந்து நினைந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வியாஜ்யம் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு உண்மை என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏதோ வாழ்க்கையில் கெட்டுவிட்டு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழும்பொழுது யாரோ ஒருவர் அவரை காப்பாற்றினார். அவர்தான் முருகப்பெருமான். அவரே குருவாய் வருவாய் அருள்வாய் புகவனே என்று அருணகிரிநாத பெருமான் பாடினார். யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவன் தந்தது என்றும் பாடினார். எல்லாமரை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா பூபதி என்று பாடினார். ஆரம்ப காலத்தில் ஞானம் பெறுவதற்கு முன்னால் அருணகிரிநாத பெருமான் சரணகமலாலயத்தை 1/2 நிமிட நேரமட்டில் தியானம் வைக்க அறியாத சட கசட மூடமட்டி என்று தன்னையே திட்டிக் கொண்டவர் ஞானம் பெற்று உயர்ந்தவுடன் என்ன சொன்னார்? எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே என்று பாடினார். இதெல்லாம் உண்மை என்றாலும் அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை உருகி உருகி பாடினாலும் அவர் குருவாக வந்ததனால் பாடினார். அதனால் அவருக்கு இன்னாருடைய தந்தை, இன்னாருடைய முருகப்பெருமானுடைய தந்தை சோருமான், முருகப்பெருமானுடைய தாய் பார்வதி, முருகப்பெருமானுடைய மாமர் திருமால் என்னெல்லாம் பாடினார். மற்ற தமையன் கணபதி என்றெல்லாம் பாடினார். உண்மை. இதெல்லாம் புராண இதிகாச கருத்துக்களை அப்படியே அருணகிரிநாத பெருமான் எடுத்துக்கொண்டு பாடியவை, மறுக்க முடியாது. என்றாலும் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், இப்படி எல்லாம் மேடையில சண்டை நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஒரு காலத்துல நம்மளை வச்சுக்கிட்டு அடி பண்ணிக்குவான், பட்டிமன்றமாவோ கருத்தரங்கமாவோ. ஆகவே அருணகிரிநாத பெருமான் சொன்னார், 6 வகை சமயமும் இதுக்கு அப்பால் பட்டு போயிட்டார். நாம என்ன செய்யணும்? முருகனை வணங்குவோம், சிவனை வணங்குவோம், திருமாலை வணங்குவோம், கணபதியை வணங்குவோம், சூரியனையும் வணங்குவோம், 6 வகை கடவுளையும் வணங்குவோம். எல்லாமே கடவுள், முழுமுதற் கடவுள் என்ற கடைசி நிலைக்கு போய்விடுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு முழுமுதற் கடவுள் இருக்கிறான், அவனே சூரியன், அவனே முருகன் என்ற நிலைக்கு வாருங்கள் என்று அருணகிரிநாதர் நம்மை அழைக்கிறார். அங்கே இப்பொழுது வாருங்கள். 6 வகை சமயமும் முறை சருவி அலைபடி தலை மூச்சினையாகும். இருக்கா இல்லையா? 6 வகை சமயமும் முறை சருவி அலைபடி தலை மூச்சினாகும். சண்டை போட்டுக்காரங்க எங்க சிவன் தான் வசதி, சண்டை போட்டுக்காரங்க எங்க திருமால் தான் வசதி.
இது முருகன் தான் முழுமுதற் கடவுள், சிவன் தான் முழுமுதற் கடவுள், இப்படி எனக்குதான் வசதி, இந்த நாமம் தான் உயர்வு, அந்த நாமம் தான் உயர்வு, இந்த வழிதான் சிறந்தது, அந்த வழிதான் சிறந்தது என்று இதிலேயே நின்று விடாதீர்கள் முருக பக்தர்களே. இதற்கு மேலே என்னோடு வாருங்கள். இதுக்கு மேல ஒரு படி இருக்கு. இப்ப நிலையா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு படியில இருக்கும், ஏறி ஏறி வந்து இதுக்கு மேல ஒரு படி இருக்கு. அது ஞானாகாசம். பாரதி நின்று பாடினாலே ஞானாகாசத்தின் நடுவிலே நின்று அந்த ஆகாயத்துக்கு வாருங்கள். அங்கே உயர்வு தாழ்வு இல்லை, மேடு பள்ளம் இல்லை, இவன் உயர்ந்தவன் அவன் உயர்ந்தவன், இந்த பெயர் உயர்வு அந்த பெயர் உயர்வு என்ற விதி வேறுபாடு இல்லை, இவன் அப்பா இவன் புள்ள இவன் மாமன் இவன் மருவன் என்ற நிலை இல்லை. அங்கே வந்து விடுங்கள். அறுவகை சமயமும் முறை முறை சருவி அலைப்படி தலை மூச்சனையாகும். தலை வலிக்குது. அருவரு ஒழிய, அந்த அருவருப்பு ஒழிய நிலைப்படி கடவுளை, அருவரு ஒழிய வடிவுள்ள பொருளை, எது உண்மையான கடவுள் என்ற ஒன்றை எனக்கு அலம் வர எடுத்து சொல்வாயாக. அருவரு ஒழிய வடிவுள்ள பொருளை அலம் வர எனக்கு அருள்வாயே. என்னுடைய மன அமைதி அடையுமாறு அந்த முழு முதற் பொருள் யார் என்பதை முருகா, அதையும் முருகன் தான் கேட்கிறார். முருகா எனக்கு எடுத்துரைக்க வேண்டும். இறைவான்னு வச்சுக்கோங்களேன், வேணா 60 சமயத்தையும் கடந்துட்டாரு. இறைவா எனக்கு எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து உரைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 6 சமயத்துக்கும் நாம ஆட்பட்டு விட்டால் என்னெல்லாம் சங்கடம் இருக்கு அது அருணகிரிநாத பெருமான் சொல்றார். இந்த 6 சமயம் இருக்க, இதெல்லாம் ஒரு வழியில போகுது. இப்ப கதை முடிஞ்ச உடனே நாங்கெல்லாம் இப்ப சென்னை போனோம். அப்போ இங்க இந்த சிட்டி ஜங்ஷன்ல போய் ஏறுங்கோ, அதுக்கு 6 வழி இருக்கு என்று வெங்கட்ராமன் அவர்களும் குருஜி அவர்களும் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு வழி இருக்கு, இப்படி ஒரு வழி இருக்கு, இப்படி ஒரு வழி இருக்கு, யார் யாருக்கு எது எது வசதியா ஓடுங்கன்னு சொல்றார். நாங்க என்ன பண்றோம், 6 வழியில 6 பேர் போய் இதுதான் வசதி அதுதான் வசதி, இதுதான் சீக்கிரம் போலாம் அதுதான் சீக்கிரம் போலாம், இதுதான் சௌரியமானது அதுதான் சௌரியமானதுன்னு சண்டை போட்டுட்டு பாதியில நின்னுடுறோம். ரயில் போயிடுது. நாங்க சென்னை போய் சேர்ற காரியம் நடக்கல. அப்படித்தான் இந்த 6 சமயமும் 6 பேரும் 6 விதமா நாமத்தை சொல்லி 6 விதமான வழிபாடுகளை சொல்லி கிரியைகளையும் சரியைகளையும் யோகங்களையும் சொல்லி எல்லாரையும் பண்ணிட்டு பாதியிலேயே சண்டை போட்டுட்டு நின்னுடுறா. யாருமே முழுமுதற் கடவுளை தரிசிக்கவில்லை. ஆகவே இந்த 6 வகை சமயத்தாருடைய ஆச்சார நியமங்களுக்குள் நான் ஆட்படக்கூடாது, கௌமாரம் உள்பட. சொல்றாரா இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா சந்தேகத்தை பெரியவர்கிட்ட கேட்டுக்கணும் இல்லையா? 6 வகை சமயத்தாருடைய ஆச்சாரங்களுக்கு நான் ஆட்பட மாட்டேன். அவர்களுடைய அனுஷ்டானங்களுக்கு நித்திய சரிய கிரியைகளுக்கு நான் உட்பட மாட்டேன். இதுக்கு மேலாக சலனப்படாத ஞானத்தை எனக்கு கொடு. இதற்கு மேலாக சௌரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதையும் உள்பட்டுதான் சொல்லுகிறார். 6 வகை சமயத்தாருடைய சமயத்தார் ஆச்சார நியமத்தில் மாயாது ஜகத்துளோர் ஜகத்திலே நண்புளோர் சரியை கிரியை யோகத்தில் மாயாது சலனப்படா ஞானம் வந்து தாராய். சலனப்படாத ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்துடு. ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலாக 60 சமயத்துக்கும் மேலாக அருணகிரிநாத பெருமான் சென்று விட்டார். அந்த அளவுக்கு நாமும் செல்ல வேண்டும். அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பகல் சங்கத்தினுடைய குறிக்கோள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிறகு இந்த சூரிய பகவானை அருணகிரிநாத பெருமான் மற்ற தெய்வங்களை எப்படி எல்லாம் பாடியிருக்காரோ அப்படித்தான் பாடியிருக்கின்றார். எல்லாரும் பாடியிருக்காங்க. இளங்கோவடிகள் சொன்னார், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் எப்படி காவிரி நாடன் திகிரி போல் மேரு வலம் திரிதலால். இந்த சோழமனுடைய ஆணை சக்கரம் எப்படி இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறதோ அதுபோல ஞாயிறு இந்த உலகத்தை சுற்றி ஒளி தந்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஞாயிற்றை போற்றுகிறேன் ஞாயிற்றை போற்றுகிறேன் சொன்னார். அதே போல எல்லா காவிய ஆசிரியர்களும் சொன்னார்கள். ராமாயணத்துல சூரிய குலம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ராமனுடைய குலம். எந்த குலத்தார் என்ன தீங்கு செஞ்சாலும் சூரிய குலத்தவர் தீங்கு செய்ய மாட்டார்கள், பழிபாவத்துக்கு ஆட்பட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை சீதா பிராட்டிக்கு இருப்பதாக கம்பன் தெரிவித்தான். சீதா பிராட்டி சொல்றா, ராமன் என்னை மீட்டுட்டு போவானோ இல்லையோ தெரியல, என் பொருட்டு அவன் வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் அவ்வளவு பெருசு இல்லை இந்த உலகத்துல. இருந்தாலும் அவன் பிறந்த சூரிய குலம் இருக்க, அந்த சூரிய குலத்துக்கு பழிக்கு நாணியாவது, அந்த சூரிய குலத்து பெருமையை உயர்த்தவாவது அவன் என்னை அழைத்து கொண்டு போவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பருதி வானவன் குலத்தையும் பழியையும் எண்ணியாவது சுருதி நாயகன் வரும் வரும் என்று எண்ணி கருதி மாநிலம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணை உடையவளாக சீதா பிராட்டி இருந்தாள் என்று. அதே போல பாரதத்திலையும் விட்டு வைக்கல. பாரதத்துல எப்படி சொல்றார், சூரிய பகவான சாட்சி சொல்றதுக்கு சூரியன் ஒரு காரணமான முழு முதற் கடவுள். எந்த கடவுளை பார்த்து அந்த காலத்துல சத்தியம் பண்ணுவாங்க. சாட்சி கண்ணகி சாட்சி சொன்னா இல்லையா, காய்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனா கேக்குறா.
இவருடைய கணவனை பொற்கொல்லன் தந்திரம் பண்ணி கல்வன் பழி சுமத்தி மன்னன் கொலை செய்ய சொல்லி உத்தரவிட்டுட்டான். கோவலன் வெட்டுண்டு விட்டான். உடனே கண்ணகிக்கு சீற்றம் வந்தது. இந்த ஊர்ல யாருமே இல்லையா? பெண்டிரும் உண்டுகோல் வைவாளி தப்பிய மன்னவன் கூடலில் சான்றோர் உண்டுகோல் தெய்வம் இல்லையா எல்லாத்தையும் கேட்கிறான். எல்லாத்தையும் கேட்டு கடைசியில பாக்குறா, வானத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவன் அந்த காய்கதிர் செல்வன் தான். ஆகவே காய்கதிர் செல்வனே, என் கணவன் கல்வனா நீ சொல்லுன்னு கேக்குறான். அவன் சொல்றான், பெண்ணே, உன் கணவன் கல்வன் அல்லன், உன் கணவனை கல்வன் என்று சொன்ன இந்த ஊரை ஒளி எரி உண்ணும். நிச்சயம் கணவன் கல்வன் அல்ல. ஏன் இந்த தவறுகளை எல்லாம் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். நம்ம சொல்றோமே, கடவுள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கான். தப்பு செய்யறியா, பொய் சொல்றியா, எல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். என்னகிட்ட இருந்து நீ மறைக்கலாம், ஆனாலும் அவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம சொல்றோமே, யார்? சூரிய பகவான். எல்லாவற்றையும் முழுமுதற் கடவுளாக இருந்து மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பவன் சூரிய பகவான் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதி வைத்திருக்கிறார் இளங்கோவடிகள். அதே போல மகாபாரதத்துல சூரியனை பார்த்து சத்தியம் பண்ற வழக்கம் இருந்திருக்கு. நாம சத்தியம் பண்றோம் இல்லையா? அப்பா மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, குழந்தை மேல சத்தியமா, நிச்சயமா இதை நான் செய்யறேன், இதை நான் சொல்றேங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வில்லிபுத்தராழ்வார் சொல்றார், கண்ணபிரான் தூதா போறார் அஸ்தினாபுரத்துக்கு. துரியோதன்கிட்ட போய் பாண்டவர்களுக்கு 5 நாடு கொடு, 5 ஊராது கொடு, 5 வீடாது கொடு எல்லாம் கேட்கிறார். ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறான் துரியோதனன். கண்ணபிரான் திரும்பி வர்றார். வர்ற வழியில இந்த பாரத யுத்தம் நடக்கத்தான் போகுது. இருந்தாலும் பாரத யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டுமானால் அஸ்வத்தாமாவையும் கர்ணனையும் அவர்களிடத்துல இருந்து பிரிக்கணும்னு மனதுக்குள் திட்டம் போட்டு கொண்டே வருகிறார். வர்ற வழியில அஸ்வத்தாமா எதுக்கு வந்து விடுகிறான்? துரோணாச்சாரியாருடைய மகன். அப்படி வரும்பொழுது அஸ்வத்தாமா என்ன சௌக்கியமான பேசி தட்டுற மாதிரி தன்னுடைய மோதிரத்தை கிண்டி கீழே தள்ளி விடுகின்றார். உடனே அஸ்வத்தாமா குடிந்து மோதிரத்தை எடுக்கின்றான். கண்ணபிரான் சொல்றார், அஸ்வத்தாமா மேல பாத்தியா, சூரியனை சுத்தி மேகம் சூழ்ந்திருக்கு, மழை வரும் போல் இருக்கே அப்படிங்கிறார். அஸ்வத்தாமா மோதிரத்தை கண்ணன் கையில கொடுத்துட்டு சூரியனை நிமிந்து பாக்குறான். ஆமா, மழை வரும் போல் இருக்குன்னு. உடனே துரியோதனன் பார்த்துட்டான் இந்த காட்சிய. அஸ்வத்தாமா கண்ணபிரான் இடத்துல மோதிரத்தை கொடுத்து வானத்துல சூரியனை பார்த்து பாரத யுத்தத்துல பாண்டவர்களுக்கு படைத்துணையா வருவேன்னு சத்தியம் பண்ணிட்டான். அவனை நம்பாதீர்கள் என்று சொல்லிவிட்டான். ஆகவே எப்படி தாமரை கண் திருநெடுமால், அந்த வரி தாமரை கண் திருநெடுமால் வானத்தை நோக்கி பார்த்து வானின்பால் பார்த்தான். அந்த வரி விற்கை பரித்தாமாவும் ஆழியுடன் என்ன செஞ்சான்? பருதி வடிவம் தன்னை பார்த்தான். உடனே கிரித்தாள் கவிகை கருங்கல்வன் கண்ணபிரான் என்ன நினைச்சாரா? கிரித்தாள் கவிகை கருங்கல்வன் என்ன செஞ்சான்? இவனும் பிரித்தான், இவனும் கட்சி மாறிவிட்டான் என்று துரியோதனாதியர்கள் நினைத்து விட்டார்கள். மோதிரத்தை வாங்கி கொடுத்தான். உடனே கண்ணபிரான் கருங்கல்வன் போட்ட வார்த்தை. அவர்கள் நினைத்தார்களாம் துரியோதனாதியர்கள், இந்த கருங்கல்வன் அந்த யார அந்த முனிவான் மகனாகிய அஸ்வத்தாமாவை கட்சி மாற்றம் செய்து விட்டான், நம்மிடத்தில் இருந்து பிரித்து விட்டான். ஆகவே சூரியனை பார்த்து சத்தியம் செய்கின்ற வழக்கம் இருக்கிறது பாரத கதை சொல்லுகிறது. இப்படி திருமுருகாற்றுப்படை சொன்னார்கள். இங்க முருகப்பெருமானுடைய தோற்றத்திற்கு அப்படியே கடல், நீல கடலில் சூரியன் உதிக்கின்றான். அந்த மாதிரி நீல மயில் மீது சூரிய பிரகாசம் மாதிரி ஆரோக்கியத்து வருகின்ற முருகப்பெருமானே, உலகம் உவப்ப வளமேர்வு தெரிதர பலர் புகழ் ஞாயிறு என்று அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த புத்த பகவான புத்த ஞாயிறு மணிமேகலை சொல்லுது. பாரதிதாசன் சொல்றார், இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கின்றவன், அதனால இந்த உலகத்து உயிரினங்கள்லாம் வாழுது. மக்கள் மனதிலே களியை கொடுக்கிறவன், அதனால் கவிதை பிறக்கிறது, கைத்தொழில் பிறக்கிறது. மக்கள் மனதிலே கவிதை பிறக்கிறது, கைத்தொழில் பிறக்கிறது. பாரதியார் சொல்லார், சூரியன் உதிக்கிறதுனாலதான் இந்த கடல் எல்லாம் துள்ளி விளையாடி பாராட்டி தெரிவிக்கிறது. இப்படி எல்லோரும் புகழ்ந்தார்கள். இங்க அருணகிரிநாதர் பெருமான் சொல்றார், இந்த இத்தனை கோடி சூரிய பிரகாசமும் முருகா உன்னிடத்தில் இருக்கிறது, நீ அந்த சூரியனின் வடிவானவன். இந்த உலகத்துல இருக்கின்ற மாயை எனக்கு 2 விஷயம் ரொம்ப அழகா சொல்லிவிட்டார். 2 விஷயத்தை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அதிலிருந்து சௌரம் சாக்தம் வைணவம் சைவம் எல்லாம் ஒண்ணுதான் தெரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தினுடைய பரம மாயை எனக்கு உணர்த்தி விட்டாய். உலகத்தில் பரம மாயை எனக்கு உணர்த்தி விட்டாய். என்ன பரம மாயை? சூரியன்கிறோம், சந்திரன்கிறோம், அண்டங்கிறோம், கோலங்கிறோம், வெயில்ங்கிறோம், மழைங்கிறோம், வேதங்கிறோம், ஆகமங்கிறோம், இலக்கியங்கிறோம், பேச்சுங்கிறோம், எழுத்துங்கிறோம், நடனங்கிறோம், கலைகள்ங்கிறோம், எல்லாம் சொல்றோமே.
இதனுடைய தத்துவம் என்னன்னு உலகத்துல ஒருத்தருக்கு கூட தெரியலையே. முருகா, நீ அதை உணர்த்து விட்டாய். அந்த எழு சுடர் வீசும் பருதியின் தத்துவத்தை, பரம மாயையின் தத்துவத்தை முருகா எனக்கு உணர்த்தினாய். அது என்ன தத்துவம், என்ன உணர்ந்தார்? அது என்ன தத்துவம், அது என்ன உணர்ந்தார்? 5 பூதமும் 6 சமயமும், நிலம், நீர், தீ, வழி, காற்று என்று பஞ்சபூத தலங்களை கடவுளாக நினைத்து வழிபாடு செய்கிறோம். 6 சமயத்து கடவுளை வழிபடுகின்றோம். இந்த 5 பூதமா இருந்தாலும், 6 சமயமா இருந்தாலும், மந்திர வேத புராண கலைகளா இருந்தாலும், 51 விதமான லிபிகளா இருந்தாலும், அண்ட சராச்சரம் உயர் புண்டரீகனும் பிரம்மாவும், மேகவர்ணனும் திருமாலும், அந்திபோல் உருவானும் சிவனும், நிலவோடு வெயில் காலும் சந்திர சூரியர் தாமும், நிலவை வெயிலையும் கொடுக்கின்ற சந்திரனா இருந்தாலும் சூரியனா இருந்தாலும், விந்து நாதமும் அசவையும், அது அசைகின்ற பொருளா இருந்தாலும் அசையாத பொருளா இருந்தாலும், விந்து நாதமா இருந்தாலும், ஏக வடிவம், எல்லாம் ஒரே வடிவம் தான். சூரியனா இருந்தாலும் நீதான், சந்திரனா இருந்தாலும் நீதான், அது சிவனா இருந்தாலும் நீதான், அம்பாளா இருந்தாலும் நீதான், முருகா நீதான். எல்லாம் சூரியன் தான் நீ, சந்திரன் தான் நீ. ஏக வடிவத்தை கொண்டிருக்கின்றாய். எல்லாம் தற்சொரூபமாக உறைவது, எல்லாம் தற்சொரூபமாக உறைவது, எல்லாம் ஒரே வடிவத்தில் ஒடுங்கி காணப்படுவது, அதுவே சிவம். சிவம் வேறு, சிவன் வேறு. சிவன் என்றால் அழிக்கின்ற கடவுள், மும்மூர்த்திகளில் ஒருவன். சிவம் என்றால் எல்லாம் வல்ல பரம்பொருள். அவனே முருகன், அவனே சூரியன், அவனே சிவன், அவனே எல்லாமும். ஆகவே சூரியன் தான் முருகன், முருகன் தான் சூரியன் என்று சொன்னார். ஆகவே அருசமயத்துக்குள் யாவற்றையும் அடக்க வேண்டாம், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் முருகப்பெருமான், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் சூரியன். அருசமயத்துக்கும் மேம்பட்ட பரம்பொருளை உணர வேண்டும் என்பதுதான் அருணகிரிநாதருடைய கருத்து. ஆனா சூரியனை பத்தி நிறைய இடத்துல சொல்றாரு. இந்த மாதிரி பல்லுடைப்பட்ட இந்த பிராணங்கள் கருத்துக்கள் எல்லாம் அப்படியே எடுத்து அங்கங்க நகைச்சுவைக்காகவும் சரி, இலக்கிய சுவைக்காகவும் சரி, கருத்துக்களுக்காகவும் சரி, எல்லா கடவுள் மாதிரி சூரிய பவனை கையாண்டிருக்காரு. 7 கோடி சூரிய பிரகாசம் உள்ள முருகப்பெருமானே, இந்த தக்க யாகத்திலே பல்லுடைப்பட்டு வந்த ஒவ்வொருத்தரும் ஒண்ணு இழக்கிறாங்க. தக்க யாகத்துல பார்வதி ரொம்ப, என்னுடைய தந்தை உங்களை சௌருமான மதிக்கல, அதனால கோபம் கொண்டு வீரபத்திர அனுப்பி யாகத்தை கலைக்க சொல்றா. அதுல ஒவ்வொருத்தரும் ஒண்ணு போகுது. அதுல சந்திரனுக்கு உடல் அழியுது, சூரிய பகவானுக்கு பல்லுடப்பட்டு வந்த சூரிய பகவான், அதெல்லாம் சொல்றார். அதெல்லாம் நகைச்சுவைக்காக. அதான் அதுவே முடிவான பொருள் அல்ல. முடிவான பொருள் என்பது எல்லாம் வேக வடிவம், எல்லாம் ஒன்றே. இந்த 6க்கும் மேலான ஒரு ஒப்பற்ற பரம்பொருள். அந்த பரம்பொருளை தான் நான் நினைக்க வேண்டும். அதற்குத்தான் இத்தனை உருவமும், இத்தனை பெயரும், இத்தனை வழிபாடும். ஆகவே 6 சமயம் முறைமுறை சரிவி அலைபடு தலை மூச்சனையாகும். 6 ஒழிய வடிவுள பொருளை அலம் வர அடியேற் கருள்வாயே. சமயத்தார் ஆச்சார நியமத்தில் மாயாது, சகத்துள்ளே நண்புளோர் சரியை கிரியை ஞான யோகத்தில் மாயாது, அடியனுக்கு சலனப்படா ஞானத்தை தந்தருள்க என்று அருணகிரி பெருமான் சொல்லுகின்றார் என்ற செய்தியை சொல்லி, அந்த குன்றறிந்தோன் மறு புகழ் வல்ல அருணகிரிநாத பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர் திருவடி என் சென்னியதே என்று சொன்ன கருத்தை அடியேனும் தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.